வணக்கம் தமிழக மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரத்தின் கடினமான உழைப்புக்கு அப்புறம் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம். வாரமெல்லாம் ஆபீஸ் டென்ஷன், படிப்பு, வீட்டு வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி பார்க்கறதுல கிடைக்கிற சந்தோஷமே தனிதான். அந்த சந்தோஷத்தை இன்னும் பல மடங்கு ஏத்தவும், உங்க ஞாயிறு மாலை நேரத்தை ஒரு அதிரடி சரவடியாக மாத்தவும் இதோ நம்ம சன் டிவி ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறாங்க. ஆமாங்க, தமிழ் சினிமாவோட ஹாரர் காமெடி கிங் நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டரோட அதிரடி ஆக்ஷன் மற்றும் பயங்கரமான பேயாட்டம் கலந்த காஞ்சனா 3 வரும் ஞாயிறு மாலை சரியாக 6:30 மணிக்கு உங்கள் இல்லங்களுக்கு வரப்போகுது. ஆனா நீங்க 6 மணிக்கே டிவி முன்னாடி செட்டில் ஆகிடுங்க. ஏன்னா இந்த படம் கொடுக்க போற எனர்ஜி அப்படி. இந்த வீடியோல நாம இந்த படத்தை ஏன் மிஸ் பண்ணாம பார்க்கணும், படத்துல என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குன்னு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. முதல்ல நாம இந்த முனி சீரீஸோட ஹிஸ்டரிய கொஞ்சம் பார்த்தாகணும். 2007ல ஒரு சின்ன பட்ஜெட் படமா ஆரம்பிச்ச முனி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு பிரம்மாண்டமான பிரான்ச்சைஸா வளர்ந்து நிக்குது. ராகவா லாரன்ஸ் அவர்கள் பேய் படங்களை வெறும் பயத்துக்காக மட்டும் எடுக்கிறது கிடையாது. அதுல காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன், அப்புறம் முக்கியமா ஒரு சமூக கருத்துன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் பிரியாணியா கொடுப்பாரு. காஞ்சனா 1 மற்றும் 2 கொடுத்த இமாலய வெற்றியை தொடர்ந்து இந்த காஞ்சனா 3 மேல பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் துளி கூட குறையாம, சொல்லப்போனா இன்னும் ஒரு படி மேல போய் பூர்த்தி செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இருந்த அந்த கூட்டத்தையும் விசில் சத்தத்தையும் யாராலையும் மறக்க முடியாது. இப்போ படத்தோட கதைக்குள்ள போகலாம். ராகவா லாரன்ஸ் இந்த படத்துல ராகவா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நிஜ வாழ்க்கையில அவர் எப்படி ஒரு தீவிரமான ராகவேந்திரா பக்தரோ அதே மாதிரிதான் இந்த படத்திலையும் ஒரு பக்தரா வருவாரு. ஆனா இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, பேய் அப்படின்ற பேச்ச கேட்டாலே மனுஷனுக்கு ஜுவரம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கொள்ளி. ராத்திரியானா தனியா பாத்ரூம் போக கூட பயப்படுற ஒரு ஆளு. அந்த பயந்தாங்கொள்ளி கேரக்டரை லாரன்ஸ் மாஸ்டர் அத்தனை தத்ரூவமா பண்ணிருப்பாரு. அந்த ராகவா கேரக்டர் பண்ற காமெடி அலப்பறைகள் ஒவ்வொன்னும் உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். அடுத்து இந்த படத்தோட பலம் அப்படின்னு பார்த்தா அதுல நடிச்சிருக்கிற 3 ஹீரோயின்கள் தான். தமிழ் சினிமாவோட லேட்டஸ்ட் சென்சேஷன் ஓவியா, அழகான வேதிகா, அப்புறம் துடிப்பான நிக்கி தம்போலி. ஒரு ஹீரோவுக்கு 3 ஹீரோயின்களான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான கேரக்டர் இருக்கு. இவங்க 3 பேரும் சேர்ந்து பண்ற கலாட்டாக்கள் படத்தோட முதல் பாதியை ரொம்பவே கலகலப்பா கொண்டு போகும். அதுவும் இவங்க 3 பேருக்கும் பயத்தை காட்டி ராகவா பண்ற சேட்டைகள் இருக்கே, அது வேற லெவல் என்டர்டெயின்மெண்ட். காமெடி பத்தி சொல்லும்போது நம்ம கோவை சரளா மேடம், ஸ்ரீமன், அப்புறம் தேவதர்ஷினி இவங்கள பத்தி சொல்லாம இருக்க முடியாது. காஞ்சனா சீரீஸோட ஆணி வேரே இந்த காமெடி டீம் தான். கோவை சரளா அவர்கள் ராகவாவோட அம்மாவா வந்து பண்ற லூட்டிகள், அவங்க பயப்படுற விதம், அப்புறம் அந்த டைமிங் கவுண்டர்கள் எல்லாமே அல்டிமேட். ஒரு பக்கம் பேய் பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க பண்ற காமெடியால நீங்க சிரிச்சு டயர்ட் ஆகிடுவீங்க. இப்போ படத்தோட செகண்ட் ஹாஃப் மற்றும் அந்த மெய் சிலிர்க்க வைக்கிற காளி கேரக்டருக்கு வருவோம். காஞ்சனா படங்களோட ஆன்மாவே அந்த பிளாஷ்பேக் தான். இதுல காளி அப்படின்ற ஒரு மாசான கேரக்டர்ல லாரன்ஸ் மாஸ்டர் விஸ்வரூபம் எடுத்திருப்பாரு. அந்த நீண்ட முடி, சிவப்பு வேட்டி, கையில் பெரிய காப்பு, நெற்றியில் திருநீருன்னு ஒரு மிரட்டலான தோற்றத்துல காளி ஸ்கிரீன்ல வரும்போது தியேட்டரே அதிரம். அந்த காளி கேரக்டர் எதற்காக பழிவாங்க துடிக்குது, அவருக்கு நேர்ந்த அந்த அநீதி என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட இதயம். இதுல திருநங்கைகளுக்காகவும் சமூகத்துல நசுக்கப்பட்ட மக்களுக்காகவும் லாரன்ஸ் மாஸ்டர் பேசுற வசனங்கள் சும்மா அனல் பறக்கும். நிஜ வாழ்க்கையிலையும் அவர் பல குழந்தைகளுக்கு உதவி செய்யறதுனால அந்த எமோஷன் ஸ்கிரீன்ல ரொம்பவே நேர்மையா தெரியும். டெக்னிக்கலா பார்த்தா காஞ்சனா 3 மத்த படங்களை விட ரொம்ப பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட கிராபிக்ஸ், குறிப்பா அந்த பேய்கள் வர்ற சீன்கள், அப்புறம் அந்த அமானுஷ்ய சக்திகள் மோதிக்கிற காட்சிகள் எல்லாமே ஹாலிவுட் தரத்துல இருக்கும். லாரன்ஸ் மாஸ்டர் ஒரு கிளாசிக் டான்சர் அப்படிங்கறதுனால படத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்லையும் அவரோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ் மின்னல் வேகத்துல இருக்கும். குறிப்பா அந்த ருத்ரதாண்டவம் ஆடுற கிளைமேக்ஸ் சீன் இருக்கே, அதை நீங்க டிவியில பார்க்கும்போது மெய் சிலிர்த்து போவீங்க.
ஏன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க சன் டிவில இந்த படத்தை பார்க்கணும்? ஏன்னா இது ஒரு முழுமையான குடும்ப பொழுதுபோக்கு படம். இதுல அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருத்தன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவன் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு குழந்தைதான் அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. படத்துல வர்ற சென்டிமெண்ட் சீன்கள் உங்க கண்ணை கலங்க வைக்கும். அதே சமயம் அடுத்த செகண்டே ஒரு அதிரடி ஆக்ஷன் சீன் வந்து உங்க எனர்ஜியை ஏத்தும். கடைசியா அந்த கிளைமாக்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். ஒரு பெரிய கோயிலோட பின்னணியில தீய சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுற அந்த போராட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். படத்தோட நீளம் அதிகமா இருந்தாலும் நீங்க எவ்வளவு வேகமா பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. ஏன்னா திரைக்கதை அத்தனை விறுவிறுப்பா இருக்கும். தியேட்டர்ல பல 100 கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்ச இந்த காஞ்சனா 3 இப்போ உங்க வீட்டுக்கே வருது. சோ நண்பர்களே, ஞாயிறு மாலை 6 மணிக்கே டிவியை ஆன் பண்ணி சன் டிவிக்கு மாத்திடுங்க. 6:30 மணிக்கு காஞ்சனா 3 ஆரம்பம். உங்க வீட்ல இருக்கிற குழந்தைகள் பெரியவங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா உட்கார்ந்து இந்த அதிரடி சரவடியை கொண்டாடுங்க. பயமும் சிரிப்பும் கலந்த இந்த ஞாயிறு மாலை உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காஞ்சனா சீரீஸ்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.